இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே இந்த மகிமை நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளை கைக்கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாக இந்த கட்டளைகளை கைக்கொள்ளும்படி சீஷர்களிடத்தில் உபதேசிக்கும்படி சொல்லி சென்றார். அப்போ ஒவ்வொருவரும் நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள கடமை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். அன்பாக இருக்க வேண்டும், அவரை பின்பற்றி நடக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் என்று அநேக கட்டளைகளை கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்தார். இந்த நாளிலும் அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் கட்டளையிட்டு சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ ஒவ்வொரு சுவிசேஷத்திலும், அதாவது மத்தேயு 28ஆம் அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம், யோவான் 21ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் கடைசியிலே பார்க்கும் பொழுது அவர் பரமேறி செல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் சொல்லி சென்ற அந்த காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதே போல மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லியிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் கடைசியாக சொல்லி சென்ற அந்த ஒரு கட்டளை, நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்புக்கென்ற ஞானஸ்தானத்தை அவர்களுக்கு கொடுங்கள், என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று. ஆனால் அவர் பரமேறி சென்ற பிறகு அந்த சீஷர்கள் அவருடைய கட்டளைகளை மறந்து இருந்த பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவர் 50வது நாளிலே, பெந்தைகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட போது பலனடைந்து அவர் உலகம் எங்கும் போய் அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சபைகளை ஏற்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அதோடு கூட அவருடைய கட்டளை முடிந்து போனதா? அவர் சீஷர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டாரா என்பது அல்ல. இன்றும் அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், மனம் திரும்புதலை நீங்கள் அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்படி உபதேசியுங்கள் என்று இன்றும் அவர் நமக்கு கட்டளையிடுகிறார். நாம் அவருடைய சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது அவருடைய சீஷர்களுக்கு எப்படி பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர் நம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, லூக்கா 10ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்கும் பொழுது அவர் சீஷர்களை 12 வரையும் அவர் அனுப்பி நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ எப்படி அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். முதலில் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன், பிசாசுகளை துரத்தவும் சகலவித நோய்களை நீக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்கள் அனுப்புகிறார். அந்த நீங்கள் போகும் பொழுது பணப்பையோ நீங்கள் பாதரட்சியோ அல்லது 2 அங்கிகளையோ நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார். ஒவ்வொரு கிராமமாக நீங்கள் போகும்போது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க, அதை ஏற்றுக்கொண்டா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த கிராமத்திலிருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் காலில் உள்ள தூசிகளை நீங்கள் தட்டி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கிறிஸ்துவானவர் நம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல அந்த சுவிசேஷத்தை பிரசங்க போகும் பொழுது அவர் எச்சரிப்பு அவர் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, நான் ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நாங்கள் அனுப்புகிறேன். நீங்க எங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாங்கள் சுதந்திரமாக அவருடைய அன்பை அவருடைய ரட்சிப்பை பிரசங்கிப்போம் என்று அல்ல, உங்களுக்கு பல பாடுகள் வரும், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் அனுப்புகிறேன். இன்றைக்கும் அதே போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற இடங்களில் அநேக உபத்திரவங்களை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக கொண்டு போவாங்க, உங்களை வாரினால் அடிப்பாங்க,
ஜெபாலயங்களில் அடிப்பாங்க, ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் முன்னாக கொண்டு போவாங்க. அப்படி நீங்க கொண்டு போகும்போது நீங்க பயப்படாதுங்க. ஒவ்வொருவரையும் அவர் தைரியப்படுத்துகிறார். நீங்கள் எப்படி பேசணும், என்னத்தை பேசுவோம் அப்படின்னு நீங்க பயப்படாதுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க என்ன பேசணும்னு அந்த நேரத்துல கொடுக்கப்படும். ஆவியானவர் தான் உங்களுக்கு அதை அருளி செய்வார் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பினார். அதை நம்ம பார்க்க முடியும். அந்த பவுல் அப்போஸ்தலர் ஆலோசனை சங்கங்களில் பேதுரு இழுக்கப்படும் பொழுது ஆவியானவர் எப்படி அவர்களுக்கு உதவி செய்தார், அவர்கள் பேசுகிறதை குறித்து அவர்கள் எப்படி ஆச்சரியப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அதான் சொல்றாரு, உங்களை அடிப்பாங்க, உங்களை மேல் கல்லறிவாங்க, உங்களை வாளால வெட்டுவாங்க, ஆனாலும் நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, தைரியமாக என்னுடைய சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கிங்க. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருமையா சொல்லியிருக்கிறாரு, உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க. உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்களை கல்லறிந்தோ வாளால கொல்லும் பொழுது உங்கள் சரீரத்தை மாத்திரம்தான் கொல்ல அவங்களுக்கு முடியும். அதனால சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாதுங்க. ஆத்துமாவையும் சரீரத்தையும் மரணத்தை தள்ள வல்லவருக்கே நீங்க பயப்படுங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி அனுப்பினதை அவங்க பார்க்கிறோம். இப்போ இந்த லூக்கா நம்ம 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது 70 பேரை தேர்ந்தெடுத்து 2 பேராக அவர் கிராமங்களுக்கு அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. அவர்கள் போய் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்தி இயேசுவினிடத்துல வந்து சொல்லுகிறார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடு சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்தினதை குறிச்சே நீங்க சந்தோஷப்படாதீங்க. உங்களுடைய பேர் எல்லாம், அதாவது விசேஷத்தை பிரசங்கித்தவருடைய பேர் எல்லாம் பரலோக ராஜ்யத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நீங்க சந்தோஷப்படுங்க என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தைகளை அவருடைய சத்தியத்தை நாம் சுவிசேஷமாக நான் பிரசங்கிக்கும் பொழுது நம்முடைய நாமங்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கும். சொல்றாரு, என்ன என்னுடைய நாமத்தை மனுஷர் முன்னால நீங்க அறிக்கை பண்ணனா உங்களை நான் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களுக்கு உண்டான கனத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க யாரா இருந்தாலும் இயேசுடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் நம்மை பற்றி பிதாவினிடத்துல அறிக்கை பண்ணுவார். அதே போல நீங்க அவருடைய நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது, அவருடைய சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது ஒருத்தர் உங்களை ஏற்றுக்கொண்டான் அப்படின்னா அவன் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் என்னதான் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அவன் அது எனக்காகவே கொடுக்கிறான் என்று சொல்லி அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களை தேவன் கனப்படுத்துவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளிலே பிரதான அந்த கடைசியாக அவர் சிஷ்யர்களிடத்தில் சொல்லி சென்ற கட்டளை, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். இதோ நான் கடைசி பரியந்தம் உலகத்தின் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன். இப்போ முடிவு பரியந்தம் அந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறதா. பிரியமானவர்களே, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது நாம் அவருடைய அன்பில் நிலைத்திருப்போம் என்று நாம் பார்த்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதை குறித்து நாம் தியானித்தோம். அன்பா இருக்க வேண்டும் என்பதனுடைய பிரதான கட்டளை, மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய கட்டளை, தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும், அவரை பின்பற்ற வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. அதே போல சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று உபதேசங்கள் என்று சிஷ்யரிடத்திலே சொல்லி சென்றார். அப்போ அவர்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த வேதத்தை வாசிக்கிற நாம், சுவிசேஷங்களை நிருபங்களை வாசிக்கிற நாம், அவருடைய கட்டளைகளை அறிந்து அவருடைய சத்தியத்திற்கு செவி கொடுத்து அவர் கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருப்போம். அந்த கிருபையை தேவன் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக தேவரே உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் எங்களுக்கு வைத்து சென்றீரே சுவாமி. அவைகளை கை கொள்ளும்படியான அதை அறிந்து கொள்ளவும் உம்முடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்களேப்பா. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த கட்டளைகளை அறிந்து கொள்ள உதவி செய்தீர். அதை கை கொள்ளும்படியான சத்துவத்தையும் வல்லமையும் தேவரே தாருங்கப்பா. ஆண்டவரே, பேதுருவுக்காக ஜெபித்தீரே, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக
வேண்டுதல் செய்கிறேன் என்று சொன்னது போல தோமாவிடத்தில் போய் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, அவிசுவாசமாய் இராதே என்று சொல்லி விசுவாசத்தை நிலைப்படுத்தினது போல நாங்களும் அன்பிலும் தாழ்மையிலும் விசுவாசத்திலும் ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதிலும் நாங்கள் நிலைத்திருக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தைகளுக்காக தேவரீர் நன்றி அப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய பூரண கிருபை சமாதானம் விளங்குவதாக தகப்பனே. அவர்கள் மனம் திரும்பி உம்மை பின்பற்றி நடக்கிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். என்னை தாழ்த்தி உம்முடைய நாமத்தை மாத்திரமே மகிமைப்படுத்துகிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.